ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபை இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த வேளையிலே சிந்திக்கும்படியாக நாம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்திலே கடந்த 2 மாதங்களாக ஒவ்வொரு மாதமும் ஒரு சபையை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். எபேசு சபையை குறித்து பார்த்தோம். கடந்த மாதத்திலே சிதர்னா சபையை குறித்து பார்த்தோம். 3வது இப்பொழுது நாம் பெருகமு சபையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இந்த 3:17 இந்த 3வது 2:17 வெளிப்படுத்தல் 2:17 நாம் வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவர். அல்லேலூயா. சபைகளுக்கு சொல்லுகிறார். அந்த 7 சபைகள் மாத்திரமல்ல, நம்முடைய சபைகளுக்கும் என்ன சொல்லுகிறார்? இந்த பெருகமு சபை மூலமாக நமக்கு என்ன சொல்லப்படுகிறது, அதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பெருகமு என்ற பெருகமு அது ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு நகரம். பெருகமு சபை அமைந்த அந்த நகரம் மிக அழகான ஒரு நகரம். அந்த பெருகமு என்று சொன்னால் கல்யாணம் என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? கல்யாணம், மேரி, விவாகமானவள் என்று அர்த்தம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியர் 12 2வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 11:2 நான் வாசிக்கும் பொழுது, சபையானது ஒரு கற்புள்ள சபையாக காணப்பட வேண்டும், மணவாட்டி சபையாக காணப்பட வேண்டும், திருமணமாகாமல் எப்பொழுதும் மணவாளனுக்காக காத்திருக்கிற சபையாக காணப்பட வேண்டும் என்று அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிடுகிறார். திருமணமானவங்களை குறித்து சொல்லல, சபை குறித்து சொல்லப்படுகிறது. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சபையானது மணவாட்டி சபையாக, கர்த்தருக்கு காத்திருக்கிற சபையாக காணப்பட வேண்டும். இந்த பெருகமு சபையினுடைய காலத்திலே கர்த்தரின் வருகைக்கென்று காத்திராமல் சபையானது என்ன செய்யப்படுகிறது? பலவிதமான வணக்கங்களிலே, வேற காரியங்களிலே அவருடைய வணக்கங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதாவது கான்ஸ்டன்டைன் என்கிறதான ஒரு ராஜா அரசாண்ட பொழுது அவர் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் சிலைகளை அமைத்து, அவங்க 2 பேரும் வேதத்துல பரிசுத்தவான்களாம், இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது, மரியாளும் யோசேப்பும். ஆனா இவர்களுக்கு சிலைகளை வைத்து அவர்களை வணங்கும்படியாக மக்களை ஏவி விட்டார். சிலை வணக்கம் என்பது கர்த்தருக்கு அருவருப்பானது. நீங்க ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கு நாம் பார்க்கிறோம். எரேமியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல வாசிங்க. எரேமியா 3:9. பாருங்க, அப்படின்னா என்ன? கல்லோடு மண்ணோடு விபச்சாரம் பண்ணி கொண்டிருக்காங்க. விக்கிரக வணக்கம், வேசித்தனம், விபச்சாரம் வேதம் தெளிவாக சொல்லுகிறார். அல்லேலூயா. அதைத்தான் எரேமியா 3:9 நாம் அதை பார்க்கிறோம். அதே இது ஓசியா தீர்க்கதரிசி புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் மலை உச்சியில் பலியிட்டு கர்வாலி மரங்களின் கீழும், புன்னை மரங்களின் கீழும், அரச மரங்களின் கீழும், அவைகளின் நிழல் நல்லது என்று தூபம் காட்டுகிறார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? அரசம்புரம் எடுத்த அடியிலதான் இருக்கு. சரி, அப்படிங்கிற இதுதான், இதைத்தான் அந்த நாட்களிலே பெருகமு சபையே இருந்த அந்த இடத்திலே, இந்த நகரத்தார் எல்லாரும் அதைத்தான் செய்து கொடுத்தாங்க. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சிலை வணக்கம் உபச்சாரத்துக்கும் வேசித்தனத்திற்கும் ஒப்பாய் இருக்கிறது. கர்த்தரை இழந்த சபையாக அந்த சபை காணப்படுகிறது. அப்ப சபையில் உள்ளவங்களும் சிலர் அதில் ஈர்க்கப்பட்டவர்களாய் செல்லுகிறார்கள்.
இந்திய நாட்களிலும் கூட இந்திய காலங்களிலும் கூட சபையார்கள் சிலர் என்ன செய்கிறாங்க, இங்கும் ஒரு வணக்கம் அங்கும் ஒரு வணக்கம் என்று ரெண்டு பக்கமும் கும்பிடுகிற கூட்டத்தார் உண்டு. இல்லை என்று யாராலும் மறக்க முடியாது. சிலர் என்ன செய்யறாங்க, மாதா கோயிலுக்கு சென்று மாதா வணங்குற உண்டு. தவறு. சிலை வணக்கம் ஆண்டவராலே அருவருக்கப்படுகிறது. உபாகமம் 16:22 நீங்க வாசிப்பாங்கன்னா, உபாகமம் புஸ்தகம் 16 யாதொரு சிலையும் நிறுத்த வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப தேவன் யாதொரு சிலையும் நீங்க என்ன கூடாது, வைக்கவும் கூடாது, அதை நீங்க வணங்கவும் கூடாது. அது கர்த்தருக்கு அருவமானது, வெறுக்கிறார். ஒரு வெறுக்கிற காரியத்தை நீங்கள் ஏன் செய்ய வேண்டும்? பெருகமு சபை அதை செய்தது. அல்லேலூயா. இந்த பெருகமு சபையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருந்தது. கிறிஸ்துவை மட்டும் வழிபட வேண்டும் என்கிறதானே சபை இப்பொழுது மாற்றம் உள்ளதாக சில பரிசுத்தவான்களுக்கு தொழுகை செய்து அவர்களை கும்பிடுகிற ஒரு சபையாக மாறிவிட்டது. இதை அரசாங்கம், அதாவது யார் சொல்ல, அந்த கான்ஸ்டன்ட் என்கிறதான அந்த ராஜா மக்களை ஏவினாலும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த நாட்களில் ஊழியம் செய்தது அந்திப்பா என்கிறதானே ஒரு ஊழியக்காரர் அந்த நாளில் இருந்தார். அந்த காலத்துல ஊழியக்காரர் இருந்தது யாரு? அந்திப்பா. இந்த பெருகமு சபை என்பது சிமிர்னா, 2வது சபை பார்த்தா பாத்தீங்களா, இந்த சிமிர்னாவில இருந்து 60 மைலுக்கு அந்த பக்கத்துல இருக்கு, வடக்கே இருக்கிறது. அதே வேளையில ஏசியன் கடற்கரை, ஏசியன் ஓஷன் இல்லையா, அந்த கடற்கரையில இருந்து 10 மைல் உள்புறத்துல இருக்கு. இந்த பெருகமும் அதில் உள்ள ஒரு சிறப்பு என்று சொன்னால், லைப்ரரி, மிகப்பெரிய ஒரு லைப்ரரி அங்க இருந்தது. அப்படியானால் அங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, லைப்ரரி ஒரு அதுவும் எத்தனை அந்த நாட்களிலேயே லட்சம் புக்குகள் அடங்கிய ஒரு லைப்ரரி இருந்தது அந்த காலத்துல. யோசிப்பாங்க, படிக்கிறவர்கள், ஞானிகள், அறிவாளிகள் எல்லாம் அங்க இருந்திருக்காங்க. சிலருடைய ஞானம் எப்படி பெறும், இப்படி பெறும், குறுக்கோடியில பெறும். உண்மையான ஆண்டவரை விட்டு விட்டு மந்திரவாதத்திலும் தந்திரங்களையும் அவங்க படிக்கிற புக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள்ல நிறைய பேர் அப்படி போயிருவாங்க. அதனாலதான் அவங்களுடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்படாது. கர்த்தரை நம்புகிறவன் இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடவே மாட்டான், இப்படிப்பட்ட சிலை வணக்கங்களுக்கு செல்லவே மாட்டான். ஆனா அங்கு நான் பார்க்கிறோம், ஜீசஸ் பலிபீடம் அங்கு இருந்தது. சாத்தானுடைய சிங்காசனமாக அந்த இடம் காணப்பட்டது. இன்னும் சொல்ல போனா, இந்த அந்திப்பா என்கிறதான அந்த ஊழியக்காரர் அவரை என்ன பண்ணாங்க, எல்லாரும் நெருக்கி ஒரு நாள்ல எண்ணெய் சட்டியை வச்சு அதுல என்ன பண்ணாங்க, தீய கொளுத்த ஆரம்பிச்சாங்க. கொளுத்த ஆரம்பிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்ல சொன்னாங்க. என்ன வார்த்தை சொல்ல சொன்னாங்க தெரியுமா? ஷீஷரேக் கர்த்தர் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு. ஷீஷரேக் அப்படிங்கிறதான ஒரு தெய்வத்தினுடைய பேர். அந்த ஷீஷரேக் கர்த்தர் அப்படின்னு சொல்லும். அப்ப பிரச்சனைன்னு சொன்னான். இந்த அந்திப்பா மாட்டேன்னு சொல்லி சாதிச்சிட்டாரு. உடனே என்ன பண்ணாங்க, அந்த நெருப்புல நிறைய வாசனை திரவியத்தெல்லாம் போட்டு மனமா அப்படி பண்ணிட்டு, இந்த அந்திப்பா என்கிறதான இந்த பெருகமு சபை ஊழியக்காரன் அவர் என்ன பண்ணாங்க, அந்த கொதிக்கும் எண்ணெயை போட்டார். அவர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த அந்த உடைய விசுவாசத்துக்காக அவர் ரத்த சாட்சியாக மரித்தார். அல்லேலூயா. அப்போ ஆனாலும் கூட ஜனங்கள் சில காரியங்களை அந்த காலத்துல இவ்வளவு நெருக்கடி பார்த்த பொழுது கூட கர்த்தரை தேடி பிடிக்காமல் என்ன பண்ணாங்க, சில காரியங்கள்ல மனுஷ மார்க்கமாக நடக்க ஆரம்பித்தாங்க, உலக சிநேகமாக காணப்பட்டாங்க. பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொன்னார். என்ன சொன்னாரு? யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா,
சாத்தான் ஒரு கொலைகாரன், அவன் கொலை செய்கிறவன் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். நான் தன்னையோ உண்மையுள்ள சாட்சிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனங்களை நீங்க வாசிக்கும் போது தெரியும். தன்னை குறித்து அவர் சொல்லுவார், ஒரு உண்மையுள்ள சாட்சியாக அவர் நான் வந்தேன் என்பதை குறித்து இயேசு சொல்லுவார். சாத்தானை குறித்து சொல்லும் பொழுது அவன் கொலைகாரன். எடுத்து வாசிக்க பார்ப்போம். 8:44 யோவான் 8:44. நீங்கள் உங்கள் தேவராய பிசாசானவர்களா உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சாத்தான குறித்து ஆண்டவர் சொல்றாரு, சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது அவன் தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்லுகிறார். அவர் சொல்லிட்டு அவர் சொல்றார், நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்று இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அநேக இடங்கள் அப்படிதான் சத்தியத்தை சொல்லும் பொழுது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பாங்கு சபைக்கு இருப்பதில்லை, சபையார் மத்தியிலே காணப்படுவதில்லை. அதனாலதான் சபையார் எப்படிப்பட்டு காணப்படுகிறார்கள். இந்த பெருகமும் சபையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் அங்கு பார்க்கிறோம். 2:14 வாசிக்கும் பொழுது இந்த பெருகமும் அந்த வெளிப்படுத்தல் 2:14 நாம் வாசிக்கும் பொழுது வாசிங்க. ஆகிலும் ஆண்டவர் சொல்றார், நம்முடைய ஆண்டவர் சபையுடைய சில காரியங்களை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? 13வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதை. நான் ஏற்கனவே சொன்னேன், பெருகமு சபை ஒரு சாத்தான் குடியிருக்கிற அந்த நகரம். இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிட்டேன். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ சாத்தான் குடியிருக்கிற, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொலை செய்யப்பட்ட கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். அப்ப அந்த நாள்ல இருந்த சபை அந்த நேரத்தில் ஆண்டவரை மறுதலிக்கல. இப்ப இத ஆண்டவர் அதை பார்க்கிறார். அந்திப்பா கொலை செய்யப்படும் பொழுது கிறிஸ்துவை அந்திப்பாவும் மறுதலிக்கிறீங்க. நல்ல ஞாபகம். ஸ்ரீசரே அப்படின்னு கர்த்தர், ஸ்ரீசரே கர்த்தர் அப்படின்னு சொல்லணும். அவர் சொல்ல மாட்டேங்கிறார். அவர் தூக்கி இடையடியில போட்டு என்ன பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க. அப்போ அவருடைய அந்த சாட்சி மரணத்திலும் கூட சபை கொஞ்சம் என்ன செய்யல, அசையல. அதை நான் என்ன செய்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆகிலும் இப்ப அடுத்தாப்புல சொல்றாரு, இதுதான் சொல்லக்கூடிய காரியம், இதுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உள்ள காரியங்கள். ஆகிலும் என்று ஆண்டவர் ஆரம்பித்தால் உன்னிடத்தில் ஏதாவது ஒரு குறை இருக்கிறது, உன்னிடத்தில் ஏதாவது ஒரு தவறான காரியங்கள் இருக்கிறது, நீ தப்பான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என்னதான் விசுவாசி என்றாலும் கூட நீ விசுவாசத்தை விட்டு விலகி சில காரியங்களை செய்து ஆண்டவருடைய நாமத்தை நீ தூஷிக்கிறாய், ஆண்டவருடைய நாமத்துக்கு விரோதமாய் பேசுகிறாய், ஆண்டவருடைய நாமத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறாய் என்று ஆண்டவர் கண்டிக்கிறார். இங்க நாம் பார்க்கிறோம் பாருங்க. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உண்மையில் எனக்கு குறை உண்டு. சில காரியங்கள் அப்ப குறைய சொல்லும் போது நாம என்ன கூடாது, நிறைய சொல்லும் போது அவனே நல்ல அப்படின்னு சொல்லிட்டு குறைய சொல்லும் போது ஆரம்பிச்சிட்டாரு, இவரு ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? நீ யார சொல்ற? பரிசுத்த ஆவியானவரை குறை சொல்கிறாய், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் போராடுகிறாய். பரிசுத்த ஆவியானவர் வேதம் சொல்லுகிறது, நீ யார விரோதிச்சாலும் யாருக்கு விரோதமா நீ பேசினாலும் அதுக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் நீ பேசினாலும் உனக்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. தெளிவா சொல்லு, வேதம் தான் சொல்லுது. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுவது அது மிகுந்த பாவம், மிகுந்த பாவம். இங்க நான் பார்க்கிறோம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உண்மையிலே எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும்
வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்தருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. எத்தனை காரியத்தை சொல்லி இருக்கிறாரு? ஒன்று என்னது? விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிப்பது. எதை புசிப்பது? விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிப்பது. இரண்டாவது வேசித்தனம் பண்ணுவதற்கு. சபையில வேசித்தனம் இருக்கக்கூடாது. சபையார் விக்கிரகங்களுக்கு படைத்தது திங்க கூடாது. நாம என்ன பண்றோம்? கூப்பிட்டாங்க, பக்கத்தில் உள்ளவங்க கூப்பிட்டாங்க, சந்தோஷமா எப்பா என்ன கூப்பிட்டாங்க, அவங்க எவ்வளவு பெரிய ஆளு போன்னு அவங்க கொடுக்கறத வாங்கி எப்படி பக்தியோட தின்னுட்டு வந்துருவாங்க. பக்தியோட என்ன தெரியுமா? அதெல்லாம் நீங்க அந்த பக்தி பரிவு நம்ம சர்ச்சில் பார்க்கவே முடியாது. இங்க பார்க்க முடியாது, இங்க பார்க்கலாம், அங்க பார்க்கலாம். ஏன்னா அவங்க பெரியவங்க கூப்பிட்டு ஹலோ சபையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கவே கூடாது. உயிரே போறதான் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் நீ ஆராதனை செய்வாயா? அவருக்கே ஆராதனை செய்யணும். உள்ள வேற எந்த பக்கம் போகவே கூடாது. தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா? யாரை பார்த்து சொன்னாரு? யார் சொன்னா? இயேசு சொன்னார். சாத்தானை பார்த்து சொன்னார். சாத்தான் இயேசுவே என்ன சொன்னான்? நீ என் காலில் விழுவும், நான் அந்த உலகத்தை உனக்கு தருகிறேன். உலகத்தை படைத்த அந்த சராசரத்தை உருவாக்கின சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தராகிய கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்தில் பிறந்து 40 நாட்கள் உபாசம் இருந்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் அந்த நாளிலேயே சாத்தான் அவரை பார்த்து என்ன செய்ய, நீ யார் காலில் வந்துடும், நான் அந்த உலகத்தை உனக்கு தந்துடுவேன். அதுக்கு பிறகு போய் நீ பிரசங்கம் பண்ண உலக மக்கள் எல்லாம் உண்மை காலில் வந்துருவாங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவாகிய தேவன் ஒருவருக்கு மாத்திரையும் ஆராதனை செய்வாங்க. சாத்தானே அப்பாரக்கோ சாத்தானே. நீ இந்த உலகத்தை நீ என்னைக்கு தள்ளுதையோ அன்னைதான் நீ விளங்குவ. உலக சிநேகம் தேவனுக்கு பகை என்று யாக்கோபு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, உலக சிநேகம் வேண்டாம். உலக சிநேகம் வேண்டாம். உலகத்தில் உள்ளவர்கள் காட்டுகிற அந்த அன்பிலே நீ மாயிலே விழுந்துற. இந்த உலக சிநேகத்தாலே பரிசுத்த தேவனை விட்டு விலகி போயிற. அந்த ஆண்டவர் உன்னை பார்த்து குறை சொல்லும்படி உன் வாழ்க்கையை குறைவுள்ள வாழ்க்கையை மாற்றிவிட வேண்டாம். இப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டாம். எல்லாத்தையும் தூரம். அதனால நான் சில நேரத்தில் சொல்லுவேன், நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு செலக்ஷனை நீங்க தேடும் பொழுது அது எப்படி இருக்கணும்? அது ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கணும். இல்லைன்னா அதுல உள்ள பாடுகள் கஷ்டங்கள். அதால சாலமோன் அப்படித்தான் என்ன செய்யலாம்? கடைசி நாட்கள்ல அவன் பெண்ணா பார்த்தீங்களா பெடிக்கிட்டே போனான். எல்லாம் எல்லாம் அப்படிப்பட்ட விக்கிரக வணக்கம் உள்ள அவங்களுடைய வழியிலே சாலமோனை இழுத்து விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். பெரிய அறிவாளி. கடைசி நாட்களிலே அவர்களுடைய வழிகளிலே சாலமோன் விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனாலேயே நிற்க முடியல. நீங்க போய் அடுத்த இடத்துல கால் வச்சா எப்படி இருக்கும்? அதனாலதான் நடந்தது. உங்களுடைய கற்பினாலே வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய பக்தியினாலும் கற்பினாலும் நீங்க என்ன செய்யலாம்? அவங்கள மாற்றலாம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவன் பிரியமானவர்களே, உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் அதுதான். நீங்க காட்டுகிற உங்க புருஷன் தர நீங்க காட்டுகிற அன்பினாலும் தேவ பக்தியினாலும் உங்களுடைய வைராக்கியத்தினாலும் நீங்கள் உங்களுடைய நடக்கையினாலும் கற்பினாலும் அவர்கள் மாறுவார்கள். அப்படிதான் வேதத்துல வசனம் இருக்கு. அதனால நீங்க அதை விட்டு என்ன சொல்லக்கூடாது? அவங்க கூப்பிடுறாங்க, கூப்பிடுறாங்க, பிள்ளைக்கு மொட்டை அடிக்க கூப்பிடுறாங்க, சோஃபியாவில் உறுதியா இருக்கா, முடியாதுட்டா
வளர்ந்து போடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சேன்னா, நிறைய பேர் பொட்டாட்டி கூப்பிடுறாங்க, பின்னாலே போற எத்தனை பேர் உண்டு மாதம் வயது போறவங்க. அதையும் விட்டுட்டு இருக்கிறாங்க. வேற சிலர் அவங்க மாதிரி காவி சைடை போட்டு அங்க போயிடுறாங்க. அப்ப அங்க போன அந்த கூட்டம் காவியோட காவியம் தெரியாது. இப்படிப்பட்ட கூட்டம் எல்லாம் சபையிலே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அங்க நாம பார்க்கிறோம், சரீர பிரகாரமான பாவங்களை கர்த்தர் மன்னிப்பார். ஆனால் அங்க அந்த பெருகமு சபையில சொல்லப்பட்ட அந்த அந்த சத்தியம் என்ன தெரியுமா? சரீர பிரகாரமான பாவங்களை தேவன் மன்னிப்பார். அதனால நீ ஒருத்த பல தாரத்தை கட்டிக்கணும், பல பொட்டாடிய கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கு தவறான ஒரு விபச்சாரமான ஒரு காரியத்தை சபையில போட்டு விடுகிறார். இன்னைக்கு அப்படித்தான் நிறைய சபையில நிறைய தவறான போதகங்கள், சத்தியத்தை சத்தியமாக சொல்லாத எத்தனையோ சபைகள் உண்டு. அந்த சபை போதகத்தினாலே கட்டுப்பட எத்தனையோ வாலிப பிள்ளைகள் உண்டு. இதெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய செவியில் வைக்க ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அதை அலசி ஆராயும் பொழுது சில வேளைகளில் நமக்கே பயம் வந்து விடுகிறது. இப்படிப்பட்ட மார்க்கம் கிறிஸ்தவத்திலே புகுந்து விடுகிறது. அல்லேலூயா. இந்த பிளேயாவின் போதகம் என்பது நாம் பார்க்கிறோம், அது வேசித்தனத்திற்கு விக்கிரகாராதனைக்கு நேராக ஜனங்களை வழிவிலக செய்வதுதான் பிளேயாவினுடைய போதகம். இந்த போதகத்தால் இந்த பிளேயாம் பேயோரின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த பேயோரின் குடும்பத்தில் வழியா வந்தவங்க இந்த பிளேயாம். பேயோரின் மகனாகிய பிளேயோ அப்படின்னு சொல்லிதான் என்ன செய்யப்படும் வேதத்துல. இந்த பிளேயாமுக்கு முன்பதாக அந்த அந்த வார்த்தை அப்படி கோடிட்டு தான் வரும். பேயோரின் குமாரனாகிய பிளேயோவின் வார்த்தைகள் அப்படின்னு வரும். நீங்க அந்த என்ன புத்தகத்தில் நீங்க அதை பார்க்கலாம். ஆனா இவனுடைய போதகத்தால என்ன நடந்தது? 24,000 பேர் செத்துப்பட்டாங்க. 24,000 பேர் செத்துப்பட்டாங்க. என்ன அவங்க 25ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது என்னாகும்? 25ஆம் அதிகாரம் 24,000 பேர் அந்த வாதையினால் செத்தவர்கள். ஏன் அந்த வாதை வருகிறது? தவறான போதகத்தாலே, தவறான போதகத்தாலே. அப்படின்னால்தான் கள்ள தீர்க்கதரிசியுடைய போதகத்தை நம்பிடவே வேண்டாம். கள்ள தீர்க்கதரிசிகள் எப்படியாவது சபைக்குள்ள, சபை விசுவாச குடும்பங்களுக்குள்ள கால் வச்சிருவோம். உங்க பாஷா அப்படியா திட்டுறாரு, உங்க பாஷா அப்படியா பேசுறாரு, நான் பாருங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவான். அப்புறம் உங்களை மாற்றி போட்டுருவான். உன் குடும்பம் நாசமா போகும், உன் பிள்ளைகள் விளங்காம போவாங்க. கள்ள தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்காத. கடிந்து கொள்ளப்படுகிறவன் தேவனாலே கடிந்து கொள்ளப்படுகிறவனாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அவன் தேவனாக கடிந்து கொள்ளப்படுகிறவன் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அவன் பிற்காலங்களில் அவன் குடும்பம் செழிக்கும். அந்த வார்த்தையை அவன் கேட்டு மனம் மாறினால் கர்த்தர் என்ன செய்வார்? அவனே அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு யாருமே கடிந்து கொள்ள புத்தி சொல்ல கூட சிலவங்களுக்கு கேட்கப்பட்டது. செவுட்டூரிய மாதிரி காதல இருப்பாங்க. செவுட்டூரிய கேள்விப்பட்டிருக்கலாம். செவுட்டூரிய என்ன செய்யாது? காதைவாங்க. அப்படிதான் நீங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன சொல்லப்படுகிறது? புத்தி சொன்னா அவங்க காதலை ஏறவே ஏறாது. கர்த்தர் சொல்லும் வார்த்தைகளை நீ என்ன செய்யணும்? உன்னிப்பாக கவனிக்கணும். பிளேயாமின் வழி என்பது மனுஷனால் வருகிற மறுமையை, மகிமையை விரும்புகிற மகிமை. பிளேயாம் வழி என்பது எப்படி? பிளேயாமை தேடி முதல்ல என்ன செய்தான் தெரியுமா? இந்த பாலக் ராஜா ஒரு குரூப்பா இருக்கலாம். அவங்க கையில பொருளையும் கொடுத்து அனுப்பணும். இவன் அதை வாங்கிக்கிட்டு நான் கர்த்தரிடத்துக்கு போய் ஆலோசனை கேட்கிறேன் போயிட்டான். எங்க போறோம்? ஹலோ, முதல்ல அவன் கொடுத்த காணிக்கை வாங்கவே விடாது. இவன் காணிக்கை வாங்கிட்டு அவன் கூப்பிடுறான். ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது. என்ன கூட்டம் வந்திருக்குது? ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்குது. அந்த கூட்டத்தாரை நீ என்ன செய்யணும்?
நீ சபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப இந்த பிள்ளையாம் என்ன செய்யறான், நான் தேவனுக்கு போய் கேட்கிறேன், கொடுத்த பொருள் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு தேவன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போகக்கூடாது. நீ என்ன செய்யறாரு, கூடாது, போகக்கூடாது. உடனே என்ன செய்யணும், அந்த கூட்டத்தை சொல்லி அனுப்பிச்சிட்டோம், இல்ல வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம். இவங்க போன உடனே அவன் பாலாத் ராஜா என்ன பண்ணா, பிரபுக்கள் அனுப்புறான். பிரபுக்கள்னா எப்படி, முதல்ல சாதாரண மனுஷன், ரெண்டாவது இப்ப அமைச்சர்கள் அனுப்புனோம்னு வச்சுக்கிடுவோம். அமைச்சர்கள் ஒரு 10 பேர் வரான். அவன் உங்களுக்கு இந்த இவன் கல்யாணங்கிறத தீர்க்க திருஷ்ட அவங்க பேசுறாங்க. இப்ப அவங்கள்டே காணிக்க வாங்கிட்டு இவன் எது பண்ண இவன் பழையபடி கத்துட்டு போய் கேட்கிறான். கேட்டுட்டு ஆண்டவர் சொல்றாரு, 2வது கேட்கும்போது இவன் என்ன பண்றான், அப்பவும் முதல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு பிறகு உனக்கு என்ன வேணுமோ கேள்வி ராஜா சொன்ன உடனே 3வது ஆண்டவர்கள் கேட்ட உடனே நீ போ அப்படின்ற கோபத்துல சொல்றாரு. ஆண்டவர் போன்னு சொல்லிட்டாருன்னு உடனே எனக்கு ரொம்ப குஷி. எப்படி ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா, கூட்டு போறாரு. கூட்டு போய் ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு சின்ன சுவர் இடுக்குல கழுதைக்கு மேல ஏறி போறான். அவனுடைய கழுதை, அவனை எப்போது சுமக்கிற கழுதை, அவனுக்கு கீழ்ப்படிந்த கழுதை, அந்த சுவருக்கு இடையில அப்படி போகும்போது ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, உருவின பட்டயத்தோடு அவனுக்கு எதிராக இருக்கிறார். நீங்க என்ன 22ஆம் அதிகாரத்தில் நீங்க அதை வாசிக்கலாம். அல்லேலூயா. என்ன 22ஆம் அதிகாரம் நீங்க பாருங்க, அதுல 12வது வசனம். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். அல்லேலூயா. இப்போ பழையபடி அவன் மறுபடியும் உண்மை கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லத்தக்கதாக அவன் ஆள் அனுப்பின உடனே இவன் பிள்ளையாம் போய் பழையபடி கேட்டபோது என்ன சொல்றாரு, 22வது வருஷத்துல வாசிங்க. 21வது வருஷம். பிள்ளையாம் காலமே எழுந்து மோவாபின் பிரபுக்களோட போனான். அவன் போகிறதுனால தேவனுக்கு கோபம் உண்டது. அல்லேலூயா. அப்போ வழியில கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார் என்று அந்த வசனத்துல நம்ம வாசிக்கலாம். அப்போ ஆண்டவரே உனக்கு எதிராளியா வந்துருவாரு. ஆண்டவர் போக வேண்டாம்னு சொன்ன ஒருபாடு நீ போனா உனக்கு எதிரி வேற யாருமே கிடையாது. ஆண்டவர் எப்படி பாரு, உருவின பட்டயத்தோடு உனக்கு எதிராக வந்துடுவார். இவங்க பிள்ளையாமின் வழியிலே இவருக்கு சென்றதுனாலே இந்த சபையில அநேகம் பேர் இடறி விழுந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே போயிட்டாங்க. நிறைய பேர் அப்படி அழிந்து போயிட்டாங்க. அங்க ஒரே நாள்ல 24,000 பேர் செத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இங்கேயும் ஆயிரக்கணக்கானோர் அப்படி போயிட்டாங்க. காரணம் என்ன, இந்த பிள்ளையாமின் வழி. போக வேண்டாம் என்று சொல்லக்கூடாது. பாருங்க, நீங்க அதுல 26வது வருஷத்துல வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாமல் இடுக்கமான இடத்திலே நின்றார். 28வது வருஷம் உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிள்ளையாமையை பார்த்து, நீ என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன். கழுத பேசுதுங்க, கழுத பேசு. இந்த கழுத பேசுறவர்களோட அப்பா என்ன செய்யறான், அப்பொழுது பிள்ளையாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் இருந்தால் உன்னை என்ன செஞ்சிருப்பேன், கொன்று போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ கழுதை பார்த்து என்ன சொல்றது, கழுதை பிள்ளையாமை நோக்கி 20 நீரனை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா, இப்படி உமக்கு எப்பதாவது நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் 31வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாமின் கண்களை, கழுதைக்கு தெரியுத கர்த்தருடைய தூதன் பிள்ளையாமுக்கு தெரியும். ஏன்னா இவன் ஜெபம் பண்ணல, இவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல. முதல்ல போக வேண்டாம்னு சொன்னாரு.
திருப்பி திருப்பி கேட்டதுனால ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ போ, ஆனா நான் உன்கிட்ட சொல்றதான் நீ சொல்லணும்னு சொன்ன உடனே இவன் எதிர்த்து சாட் பண்ணிட்டு கிளம்பிட்டான். அதுதான் கர்த்தருக்கு கோபம். போன்னு சொன்ன உடனே போக வேண்டாம் முதல்ல சொல்லிட்டாருன்னா, ரெண்டாவது போன வந்ததுன்னா ஆண்டவர் கோபத்துல சொல்றாரு. ஆண்டவர் கோபத்துல முதல் சொல்றதை கேட்பியா, ரெண்டாவது சொல்றதை கேட்பியா? முதல் சொல்றதை கேட்டா ஆசீர்வதிக்கப்படுவேன். ஏன்டெல்லாம் சில நேரம் சொல்லும்போது நான் முதல்ல வேண்டாம் அப்படின்றேன். வேண்டாம்ன்றத ஸ்ட்ராங்கா சொல்லுவேன். ரெண்டாவது என்ன சொல்லுவேன், எக்கடாது என்னவோ செய்துப்போம், அடுத்த வாரம் எக்கடாவது விட்டுப்போம், என்னத்தையாவது செய்துப்போம், இதுதான் அடுத்த வாரம். இப்ப ரெண்டாவது வார்த்தைக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும் சிலவங்களுக்கு. ஆனா அது எவ்வளவு கேடானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. முதல் சொல்றதுதான் கர்த்தருடைய வார்த்தை. பிரைஸ் காட். அல்லேலூயா. கூடாது மறுப்பு சில வேளைகளில் கொடுக்கப்பட்டால் அது சரியானதாக காணப்படும். அதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆண்டவர் போக வேண்டாம் என்று சொன்னார், மீறி போறான். கழுதையை கொண்டு ஆண்டவர் பேசுறார். கழுதை கர்த்தருடைய தூதனை பார்க்கிறது. உருவினப்பட்டது பட்டயத்தோடு. ஆனால் பரியாமுக்கு கண்ணு தெரியல. இப்ப கண்களை திறக்கிறான். கண்ணை திறந்த உடனே அவன் என்ன சொல்றான், கர்த்தருடைய தூதனானவன் அவனை நோக்கி, நீ உன் கழுதையை இதோடு 3 தரம் அடித்ததுன்னு, உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிராய் புறப்பட்டு வந்தேன். உன் வழி கர்த்தருக்கு மாறுபாடாய் இருந்தால் கர்த்தர் உனக்கு எப்படி நிற்பாரு, எதிரடையாக உருவின பட்டயத்தோடு நிற்பார். யாரும் தவிக்க முடியாது. எவனா இருந்தாலும் சரி, அவன் ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, நீ பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும், கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்டால், உன்னுடைய வழி மாறுபாடாக காணப்பட்டால், கர்த்தரை நீ தொழுது கொள்ளாதபடி, கர்த்தருடைய வார்த்தையை கேளாதபடி, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவிப்படாதபடி, உன் இஷ்டத்துக்கு நீ வாழணும்னு நினைச்சா ஆண்டவர் தான் உனக்கு முதல் எதிரி. நான் சொல்லுங்க, நான் சொல்லிருக்கேன். ஹலோ, யார் சொல்ற? வாயை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சபைக்கு ஆண்டவர் படித்தார். மாறுபாடான வழிகளிலே சென்றார்கள். இதான் பிழையாமை பஞ்சம். கர்த்தருடைய அபிஷேகம் பெற்று, கர்த்தரால வரம் பெற்று, கர்த்தருடைய ஜனங்களை அழிப்பதற்காக ஆலோசனை சொல்லுகிற கூட்டம் தான் அந்த பிழையாமை கூட்டம். சில ஊழியக்காரர்களுக்கு போனீங்கன்னா அவங்களுடைய ஆலோசனைகள் விரோதமாக காணப்படும், குடும்பத்திற்கு விரோதமாக காணப்படும். சில ஆலோசனைகள் குடும்பத்தை அழிப்பதாக காணப்படும். ஜாக்கிரதையா இருக்கும். இப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, யோசுவோ சரியில்லை, அவங்களுடைய வஞ்சகமான காரியம். அது பிழையாமையுடைய ஊழியம், பிழையாமையுடைய வஞ்சகமான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் சரி. இப்போ அடுத்ததான் தான் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தல் 2:16 ஆண்டவர் சொல்றாரு. இதுல ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்துருவோம். யூதாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கும் போது அங்கு யூதா சொல்றாரு. யூதா வெளிப்படுத்தலுக்கு முன்ன அதிகாரம், ஒரே ஒரு அதிகாரம் தான், ஒரே அதிகாரம் தான். அதெல்லாம் 1:11 என்று நான் சொல்றேன். யூதா 1 அதிகாரம் 13வது வசனம். இவர்களுக்கு ஐயோ, யாருக்கு? இப்படிப்பட்ட மாறுபாடான வழிகளில் நடக்கிறவர்களுக்கு ஐயோ. இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையால் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோர எதிர்த்து பேசின பாவத்துக்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். யாரு? இப்படிப்பட்ட வழி மாறினவர்கள், வஞ்சகத்தில் விழுந்தவர்கள். இவர்கள் காயினுடைய வழி. காயினுடைய வழி என்ன? காயினுடைய வழினா என்னன்னு தெரியுதா? சொல்லு. காயின் யாரு? ஆதாமுடைய பிள்ளைகள். காயினுடைய வழி அப்படின்னா அது மோசமான வழி. 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம். பாருங்க, சில
காணாமல் சென்ற பின்பு காயின் கர்த்தருக்கு காணிக்கையாக நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தார். இது அடுத்தது வாசி. ஆபேலும் தன் மந்தையில் உள்ள தலையீற்றுகளின் காணிக்கையையும் கொழுமையானவர்களின் சிலவத்தையும் கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. சரி, இப்ப காயினுக்கு வழி பாருங்க. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. இப்ப பாருங்க, எல்லாம் காயினின் வழின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒன்று, அவன் காய்கறிகள்ல கறி கொண்டு என்ன செய்யலாம், காணிக்கை கொண்டு வைப்பான். எது நம்ம செலவு படைப்பாங்க. எப்படி படைப்பாங்க தெரியுமா? 10 ரூபாயில. காய்கறிக்காரன் வாங்க மாட்டேன்னு சொன்னதை வேற கடைக்காரன் வாங்க மாட்டேன்னு சொன்ன 10 ரூபாய் காணிக்கை கொண்டு வந்து காணிக்கை பிடிக்கப்பட்டுருவோம். இது காயினின் வழி. புரியுதா உங்களுக்கு? நல்ல நோட்டை எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. காணிக்கை மட்டும் கிழிஞ்ச நோட்டு, செல்லாத நோட்டு, எவனும் வாங்க மாட்டேன்னு சொன்ன நோட்டை கொண்டு வந்து காணிக்கை பிடிக்கப்பட்டுருவாங்க. காயின் சுத்த கத்திரிக்காய் அவன் அழிவு பண்ணான். ஆனா ஆபேல் தெளிவா முதல்ல தலையீற்று என்றால் தலைப்பிள்ளை. நீ உனக்கு பிறக்கிற ஒவ்வொரு தலைப்பிள்ளை நீ கர்த்தருக்கு நீ பிரசவன்னா, ஆண்டவரை இவன் என்ன வேணாலும் படிச்சாலும் கடைசியில் உமக்கு ஊழியம் செய்யணும். நீ பிரசவன் அந்த பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்படும், நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். அல்லேலூயா. அண்ணால் அதைத்தான் செய்யலாம். எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் உங்களுடைய சொந்தத்திலே விட்டுறேன்னா ஆண்டவர் அவரை சும்மா விட்டாரா? ஒன்றுக்கு பிறகு மீண்டும் 5 குழந்தைகளை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுதான் ஆசீர்வாதம். அப்போ இவன் என்ன செய்வான்? நம்ம ஆட்கள் ஒரு 3 நாள் பெறுவாங்க. அதுல ரொம்ப மோசமா படிக்காம ஊர் சுத்திக்கிட்டு அங்கங்க போக பார்த்தீங்களா, அவங்கள பைபிள் காலத்தை படிக்க வைப்போம், ஊழியக்காரனா மாத்திடுவோம். யாரு? இந்த முட்டாளும் அறிவு இல்லாம சுத்த கத்திரிக்கைய உணர்ந்தவங்கள என்ன செய்வாங்க? ஊழியத்துக்கு அனுப்புவோம், அனுப்புவாங்க. இதுதான் நம்ம ஆட்கள் வேறு. இதுதான் காயினின் வழி. அடுத்தது அவன் என்ன படைச்ச காணிக்க ஆண்டவர் அங்கீகரிக்கணும்னு அவனுக்கு கோபம், எரிச்சல் உண்டாகுது. 3வது, தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான். சொந்த சகோதரனை இந்த காழ்ப்புணர்ச்சினார். கர்த்தருடைய பிள்ளை அவன் அவருடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு காரணத்துக்காக அவனை கொலை செய்தான். இன்றைக்கு அநேக அப்படிப்பட்ட கூட்டத்தர உண்டு. கர்த்தருக்கு முன்பாக உண்மையா வாழ்ந்தா உன்னை காலி பண்றதுக்கு, உன் வாழ்க்கையை காலி பண்றதுக்கு, உன்னுடைய நற்பெயரை காலி பண்றதுக்கு ஒரு கூட்டமே எழுப்பிக்கிட்டே இருக்கும். எப்போதும் எழுப்பிக்கிட்டே இருக்கும். எப்போ ஆண்டவருக்கு உண்மையாக மாற 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 உனக்கு பின்னால ஒரு கூட்டம் எழுதும். பிரைஸ் காட். அல்லேலூயா. அதுதான் ஆம் சொல்ற காயினின் வழி. அல்லேலூயா. அடுத்த நம்ம பார்க்கிறோம். அடுத்த இது என்னது? பிலேயாமின் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி இருந்த பிள்ளையா. அவன் கூலிக்காக தான் என்ன செய்யலாம்? அவன் அங்கு போனான், அந்த பாலா கூட்டத்துக்கு போனான். அப்படி கூலிக்காக காசுக்காக ஓடுகிற எவனாக இருந்தாலும் கர்த்தருக்கு விரோதமானவன் தான். லஞ்சம் வாங்கிட்டு ஒரு வேலையை நீ செய்தா நீ கர்த்தருடைய பிள்ளையே கிடையாது. நீ வேலையில எவ்வளவு உயர்வுல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பதவியில இருந்தாலும் சரி, நீ IAS IPS இல்ல கலெக்டர் எந்த வேலையில இருந்தாலும் சரி. ஆனா எப்படி லஞ்சம் வாங்குகிறீயோ அப்படி சாத்தானுடைய பிள்ளை. நீ கடவுளுடைய பிள்ளை. உன் பேர் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், சாரமோன் இருக்கலாம், மற்ற மார்க்கெட் இருக்கலாம். எப்ப நீ லஞ்சம் வாங்கினியோ அப்போ நீ ஓடி வந்த. அதான் பிள்ளைகளுடைய வழி. 3வது யாரு? கோரா. எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போறவர்கள். இந்த கோராவின் கூட்டத்தை யாரு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கோராவை குறித்து நீங்க என்னாகும் 16ஆம் அதிகாரம் 1 ஒரு 3 வருஷத்தை வாசிங்க. அவங்க யாருக்கும் தெரியும். என்னாகும் 16ஆம் அதிகாரம் 1 3 வரை
லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் குமாரன் கோராகு என்பவன் எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓரையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களாகிய 250 பேரை கூட சேர்த்துக்கிட்டான். எதுக்கு அப்படின்னா இவங்க இவ்வளவு பேரை சேர்ந்து மோசேக்கு முன்பாக எழுப்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று கேட்காங்க. மோசேட்ட சொல்றாங்க. மோசே ஆரண்டு உடனே மோசே பாருங்க, ரொம்ப தாழ்மையுள்ளவர். மோசே என்ன செய்யலாம்? மோசே அதை கேட்டபோது முகக்குப்புற விழுந்தார். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? நான் சுருக்கமா சொல்றேன். இந்த கோராகி கூட்டத்தார், இந்த கோராகையும் அவருடைய குடும்பம் அதை தனியா நிக்க வச்சுட்டு அவங்க விட்டு மற்ற ஜனங்களை விலகி போச்சுக்கிட்டு பூமி 2ஆக பிறந்த அந்த கூட்டம் முதல்ல போச்சு. 250 பேர் அக்கினியை போட்டு எடுத்து சொன்ன உடனே அந்த அக்கினி, தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்த அக்கினி அவர்கள் மேல் விழுந்து அந்த 250 பேரையும் பச்சிட்டு போட்டது. இப்ப அவருடைய குடும்பங்கள் இருக்கிறது, அவங்க எல்லாம் இப்ப கொந்தளிச்சு எழுதிச்சவங்க தேவனுக்கு விரோதமா பேசினாங்க. அந்த விரோதமா பேசினதுனால அவர்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 16வது வசனம் சொல்லுகிறது, இதற்காக நீ உன் கூட்டத்தாரும் அனைவரும் கர்த்தருக்கு விரோதமாக கூட்டம் முடிக்கிறீர்கள், ஆறுவதுக்கு விரோதமாக நீங்கள் முழுமைக்கு அவன் எம்மாத்திரம் என்றான் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க எல்லாரையும் ஆண்டவர் அழித்து போடுகிறார். 46வது வசனத்தில் நீங்க வாசிக்கணும். அதே 16:46 மோசே ஆரோனை நோக்கி தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்னியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் விட்டு சீக்கிரமாய் சபையினிடத்தில் போய் அவர்களுக்காக பாவம் நிவர்த்தி செய். கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கடும் கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிட்டு. எப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிறீர்களோ, முறுமுறுக்கிறீர்களோ, எதிராய் நடக்கிறீர்களோ, வாதை சபையில ஸ்டார்ட் ஆகும். கர்த்தருடைய கோபம் கடுமையாக ஆரம்பிச்சிடும். இதனால நடந்தது என்ன? 48வது வசனம் சொல்லுது, செத்தவர்களுக்கும் உயிரோடுகளுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கோராகின் காரிய நிமித்தம் செத்தவர்கள் தவிர. நல்லா கவனிச்சுக்கோங்க, கோராகு தான் இதுக்கு மூல காரணம். அவன் பூமிக்குள்ள மூங்கி போயிட்டான். அவன் செத்தது தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். இப்ப இவங்க வாதையை நிறுத்ததுக்கு மோசே ஆரோனும் கூட்டத்துக்கு ஓடி தூப கலசத்தை ஏற்றி அங்க போய் நிற்கணும். ஆண்டவரே, இதுதான் பெருகபு சபையிலும் அநேக காரியங்கள். ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு என்ன? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிந்து கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்களையும் புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று வெளிப்படுத்தல் 2:16 சொல்லுகிறார். அல்லேலூயா. ஜெயம் கொள்ள முடியும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்னா எல்லாராலும் ஜெயம் பெற முடியும். மோசமான வாழ்க்கையிலிருந்து, விபச்சாரமான வாழ்க்கையிலிருந்து, கேடுகிட்ட வாழ்க்கையிலிருந்து, முள்ள மாதிரித்தனமான வாழ்க்கையிலிருந்து நம்மளால என்ன செய்ய முடியும்? ஜெயம் பெற்று ஆண்டவருடைய பிள்ளையாக மாற முடியும். கீழ்ப்படியாமை பாவத்திலிருந்து நம்மளால விடுதலையாக முடியும். பொய் பேசுகிற வாழ்க்கையிலிருந்து நம்மளால என்ன செய்ய முடியும்? உண்மையான வாழ்க்கைக்கு கடந்து வர முடியும். எல்லாமே முடியும். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், ஜெயம் கொள்கிற வாழ்க்கை. உன்னையும் ஆண்டவர் பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். நீயும் பரிசுத்தவானாய் மாறி, நீதிமானாய் மாறி, கர்த்தருக்கு முன்பாக நீ உண்மையாய் உத்தமனாய் நடக்க உன்னை ஜெயம் கொள்கிற வாழ்க்கைக்கு அழைக்கிறவர் கர்த்தர்.
அதனால்தான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் அவனுக்கு மறைவான மன்னா என்ன? இஸ்ரவேலுக்கு அங்க பர்வத்திலிருந்து மன்னா கொடுக்கப்பட்டது. நமக்கு சரீர பிரகாரமாக என்ன மன்னா கொடுக்கப்படுகிறது? வேத வசனம். இந்த வசனம் தான் நமக்கு மன்னா. இந்த வசனம் தான் நமக்கு எரிச்சுகிறது, ஜீவனை தருகிறது, புது பலனை தருகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே ஒரு புதிய உயிர் பெற்று வருகிறது. இதுதான் மறைவான மன்னா. அடுத்த சொல்லப்படுகிற குறிக்கல், வெள்ளையான குறிக்கல்லை தருவேன். என்ன சொல்றாரு? வெண்மையான குறிக்கல்லையும் புதிய நாமத்தையும் கொடுப்பேன். வெண்மையான குறிக்கல் என்ன? அந்த காலத்துல நியாயாதிபதிகள் 2 பேர் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு அவங்க சமூகத்தில் வந்து நின்னா அதுல நியாயம் விசாரிப்பாங்க. நியாயம் விசாரித்து எவன் அதுல நல்லவனோ அவன் கையில நினைச்சுவாங்க வெள்ளைக்கல்ல கொடுப்பான். அவன் ராஜாக்களுக்கு முன்பாக அநேக காரியங்களில் பங்கு பெற்று ராஜா கொடுக்கும் சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான். யார்? இந்த வெள்ளைக்கல்ல பெற்றவர். இன்னொருத்தர் அவங்ககிட்ட என்ன கொடுப்பாங்க? கருப்பு கல்ல கொடுத்துருவாங்க. தள்ளப்பட்டவர், ஜனத்திலிருந்து தள்ளப்பட்டவர், அவனை புறம்பாக்கி போடுவாங்க, கொலை செய்ய அர்ப்பணிக்கப்படுவான். அருமையானவருடைய பிள்ளைகளே, இதுதான் பெருகு சபையிலே ஆண்டவர் கடைசியாக கொடுக்கிற அழைப்பு. அருமையானவருடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் வெள்ளைக்கல்லை பெற்று ராஜாவோடு கூட அமர்ந்து போஷிக்கப்பட்டதாய் அவரோடு கூட இருந்து நாம் அவர் நமக்கு கொடுக்கும் சகல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நியாயம் விசாரிக்கும் போது நம்முடைய கையில் ஆண்டவர் என்ன செய்யணும்? வெள்ளைக்கல்லை, வெண்மையான கல்லை உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. இந்த வெள்ளை கல்லிலே ஒரு நாமம் எழுதப்பட்டிருக்கும். அது என்ன நாமம்? உன் பேர் அதில் எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. வெள்ளைக்கல்ல ஒரு புதிய நாமத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. நாம் ஆண்டவருக்குள்ளாக வரும்போது, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவருடைய சத்தியத்தை ஏற்று சத்தியத்தினாலே பிறக்கிற பிள்ளைகள், வசனத்தினாலே பிறக்கிற பிள்ளைகள், தேவனால் பிறக்கிறவன் தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறதே. அவர்களுக்கெல்லாம் வெண்மைக்கல் உண்டு. அல்லேலூயா. நாம் வெண்மைக்கல்லை பெற்று பிதாவாகிய தேவன் ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய குமாரனாய் கிறிஸ்துவை இன்னொருவரை அனுப்பும் பொழுது நாம் அந்த நியாயஸ்தானத்திலே அவர் வீட்டிற்கும் பொழுது அவரிடத்திலிருந்து நாம் வெண்மை கல்லை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட நாம் அரசாடுவோம். ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இந்த பெருகு சபையில் உள்ள சில காரியங்களை ஆண்டவர் நம்ம சுட்டி காண்பித்திருக்கிறார். நம்முடைய சபையில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் மாறுங்கள், கர்த்தரோட வாழுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கை பயன்படுத்தார்கள். கண்களை ஒரு நாள் செய்து